பள்ளிகளுக்கு அருகே உள்ள கடைகளில் பறிமுதல் செய்யப்படும் புகையிலை பொருட்களை மீண்டும் அதே கடைகளில் விற்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறினார். புதிதாக கோயில் அருகிலே மருத்துவமனை அருகிலே இருக்கின்ற கடைகளிலும் இது போன்ற நிலைகள் இருக்கக்கூடாது என்பதை அள்ளி செல்லுகின்றார்கள். அள்ளி செல்லுவதோடு மட்டுமல்ல, பல இடங்களிலே இவர்கள் எடுத்துச் செல்லுகின்ற சிகரெட் பாக்கெட்டுகள், பீடி, புகையிலை போன்ற பொருள்கள் மீண்டும் அதே பகுதிக்கு விற்பனைக்கு வருகிறது என்பதுதான் எங்களுக்கு வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. எங்களுடைய பொருளை அதிகாரிகள் எடுத்துச் சென்று அதை முறையாக கையாளாமல் மீண்டும் எங்களுடைய வியாபாரிகிட்டே அதை விலை பேசி விற்பனை செய்கின்றார்கள் என்று சொன்னால், இதை பயன்படுத்தி கொண்டு தவறான அதிகாரிகள் வியாபாரிகளுடைய பொருளை பறிமுதல் செய்வதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஏற்றுக்கொள்ளாது.